ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் இப்போ கதை கேட்க ஆசையாக இருக்கீங்களா? நேராக கதைக்கு போயிடலாமா? சரி, ஓகே. ஒரு உண்மை சம்பவம் இப்போ சொல்ல போகிறேன், சரிங்களா? ஜப்பான் தேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஜப்பானில் ஒரு தடவை பயங்கர வார் உண்டாயிடுச்சு. பயங்கர சண்டை, ஃபைட்டு, சரியா? அப்போ இது இராணுவ வீரர்கள்லாம் பயங்கரமாக பயங்கர அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி டைமு அந்த ஊருக்குள்ளே என்னன்னாக்கா ஒரு ஒரு அம்மா வீட்டுக்கு வெளியில் வாசற்படியில் 2 பிள்ளைங்களை வச்சு சாப்பாடு ஊட்டி கொடுத்துட்ருக்காங்க. வாயில் ஊட்டி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கும் மம்மி சாப்பாடு ஊட்டி விடுவாங்கல்ல? நீங்கள் வாயில் சாப்பாடு வாங்கிட்டீங்கன்னா நல்லா சாப்பிடுவீங்கள்ல? நீங்களாம் நல்ல பிள்ளைங்க தானே? ஓகே. அது மாதிரி தான் அந்த பிள்ளைங்களும் அவங்க அம்மா கொடுக்கும்போது அவங்க ஆசையாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைமு ஜப்பானில் அந்த எல்லை பகுதியில் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த இராணுவ வீரர்களும் ஊருக்குள்ளே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கண்ணில் பார்க்குறவங்க எல்லாரையும் வெட்டிக்கிட்டே வந்தாங்களாம். எல்லாரையும் கில் பண்ணி வெட்டிக்கிட்டே வந்தாங்க. இதை பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு பயங்கர பயம் வந்துருச்சு. அப்படியே 2 பிள்ளைங்களை தூக்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. அவங்களால 2 பிள்ளைங்களை தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. கொஞ்சம் தூரம் ஓடிருப்பாங்க. அவங்களால ரொம்ப அதுக்கப்புறம் ஓட முடியல. உடனே ஒரு பிள்ளைய மட்டும் கீழே இறக்கிட்டு விட்டுட்டு ஒரு பிள்ளைய மட்டும் தூக்கிட்டு ஓடுறாங்க. அவங்க வேகமாக ஓடுறாங்க. பார்த்தா கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அந்த கீழே விட்ட புள்ள இருக்குல்ல, அந்த பிள்ளையும் கொன்னுட்டாங்க. நல்லா வெட்டி கொன்னுட்டாங்க. அப்படியே இந்த அம்மாவுக்கு துக்கம் தாங்க முடியல. அப்படியே ரொம்ப அவங்களுக்கு தொண்டை அடைக்கிது, வேதனை. இருந்தாலும் கையில் இருக்க பிள்ளைய பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க குடு குடுன்னு ஓடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் அந்த இராணுவ வீரர்கள் அந்த ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த அம்மா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு திரும்பி அவங்க இருந்த வீட்டு பக்கம் வராங்க. வந்து அப்படி இருக்கும்போது இந்த சம்பவத்தெல்லாம் ரொம்ப தொலைவில் இருந்து ஒரு வயசானவர் இதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார். வாட்ச் பண்ணிவிட்டு அவர் கிட்டக்கு வர்றாரு அந்த அம்மாட்ட. அம்மா, நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைன்னா நீங்கள் 2 பிள்ளையும் ஒரே மாதிரி தானே பார்ப்பீங்க? ஒரு ஒரு பிள்ளை வித்தியாசமாக பார்ப்பீங்களா? 2 பிள்ளையும் ஒரே மாதிரி தானே பார்ப்பீங்க. இங்கே அந்த பிள்ளைய பாதியிலே விட்டுட்டு போனீங்களே, அதை குத்தி கொன்னுட்டாங்களே, நீங்கள் எப்படி உங்களால் இருக்க முடிஞ்சுது? ஏன் இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் கேட்குறாரு. அப்போ தான் அந்த அம்மா அழுதுகிட்டே சொன்னிச்சான், ஐயா, நான் கீழே விட்டது என் பிள்ளைய ஐயா. நான் எடுத்துகிட்டு போனது பக்கத்து வீட்டு புள்ள. அந்த பக்கத்து வீட்டு புள்ள நான் புள்ள போனாலும் பரவாயில்ல, அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் தூக்கிட்டு ஓடினேங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த வயசானவுக்கு ஒரு மாதிரி ஆணுச்சு. இப்படி நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, இவங்களுக்குள்ளே இப்படி ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கேன்னு சொல்லிட்டு. பிள்ளைங்களா, இதே போல தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் பாவம் அக்கிரமம் நிறையா பெருகிருங்கும்போது நம்மளுடைய மீட்கிறதுக்காக, நம்மளாம் பாவத்தில் இருக்கும்போது நம்மளை மீட்கிறதுக்காக தான் அவரோட சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பிச்சு நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். எப்படி அந்த அந்த அம்மா தான் பிள்ளைய விட்டுட்டு பக்கத்து வீட்டு பிள்ளையாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எப்படி அவங்க அதை சேவ் பண்ணுறதுக்கு ஓடினாங்களோ, அதுபோல் ஆண்டவர் தன் சொந்த குமாரனை அனுப்பிச்சு, என் குமாரன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் குமாரன் மறிச்சாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் மனுக்குலம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அவங்க இந்த எரிகிற அக்கினிக்கு போயிடக்கூடாது, பாதாளத்தில் விழுந்துடக்கூடாது, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்து வந்தடையணுங்கிறதுக்காக தான் பிதாவானவர் தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பிச்சார். சரிங்களா பிள்ளைங்களா? இதுக்கான வசனத்தை நம்ம பார்க்கலாமா? வேதத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? என்ன பிள்ளைங்களா,
தன்னோட சொந்த குமாரன் என்றும் அவர் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும், எனக்காகவும், உங்களுக்காகவும், இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்க எல்லாருக்காகவும் அவரே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அவரே தானே, நான் பலியாகிறேன், நான் இந்த மக்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட சரீரத்தில் கடைசி சொட்டு ரத்தம் சிந்துமடியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அப்படி உயிரே ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்போ நீங்கள் என்னென்ன வேண்டிக் கொள்கிறீங்களோ எல்லாத்தையும் தேவன் தருவார். அவர் ஜீவனுள்ள தேவன். நீங்கள் என்னென்ன ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ ஆண்டவரால் எல்லாமே கொடுக்க முடியும். தன் ஜீவனையே கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்தவர் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்வார். சரிங்களா பிள்ளைங்களா? அப்போ இதை நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம ஏசப்பாக்காக, ஏசப்பாவோட அன்பு எவ்வளோ பெருசு இல்லையா? அப்போ அவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும்ல. நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது நீங்கள் இதை ஷாப்பிங் பண்ணுவீங்க, உங்கள் டேடி மம்மியோட ஷாப்பிங் போவீங்க, உங்கள் ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் போவீங்க. அங்கெல்லாம் நீங்கள் ஆண்டோட அன்பு எடுத்து சொல்லுங்கள். ஏசப்பா நல்லவர், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் அன்பு நிறைந்தவர், நமக்கார அவர் மறிச்சிருக்காரு, அவர் நம்மளை சேவ் பண்ணியிருக்காரு, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்குற பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஏசப்பா அன்பு செலுத்தினா அவர் எல்லாமே நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அநேருக்கு ஆண்டோட அன்பு எடுத்து சொல்லணும். இதுதான் நம்ம ஆண்டவருக்காக செய்கிறது. என்ன பிள்ளைங்களா, அந்த மாதிரி செய்வீங்களா? ஏசப்பா மேலே நீங்கள் அன்பு வச்சுருக்கோன்னு சொன்னால் அப்போ ஏசப்பா என்னென்னலாம் பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதுபடி கேட்டு நடக்கணும். இப்போ உங்கள் டேடி மம்மிக்கு ஒபே பண்ணணும், நம்ம மற்றவங்ககிட்ட அன்பாக இருக்கணும். எப்படி ஏசப்பா நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தனால தான் தன்னையை ஒப்பு கொடுத்தாரு. அப்போ மற்றவங்ககிட்ட நம்ம அன்பாக இருக்கணும். சரிங்களா பிள்ளைங்களா? நீங்கள் அப்படி இருப்பீங்களா? ஏசப்பாவோட அன்பை நீங்கள் வெளிப்படுத்துவீங்களா? அப்போ நீங்கள் என்னென்னலாம் ஏசப்பா எனக்கு எனக்கு தேவையானதை உங்கள் நீடட் என்ன கேட்குறீங்களோ ஏசப்பாட்ட வேண்டிக்கிட்டிங்கன்னா ஏசப்பா எல்லாத்தையும் உங்களுக்கு தருவார். சரிங்களா? இன்னொரு தடவை அந்த வசனத்தை படிக்கலாமா? ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஓகே பிள்ளைங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. டேக் கேர். பபாய்.